போர் உச்சம் பெற்ற 1990களில் இருந்து நாவலடி மக்கள் தமது பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்நாட்டு அகதிகளாக வாழ்ந்து வந்தனர். 2009 போர் முடிவுற்றதை அடுத்து தமது வாழ்விடங்களுக்கு மீள விரும்பும் பிரதேச மக்கள் போரின் பின்னரும் படையினர் தொடர்ந்தும் கையகப்படுத்தி வைத்துள்ள தமது காணிகளை மீட்டுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாமரத்தை உருவாக்குன சேனோட கிணறு ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல வாளி போட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி போதாது. பால்டி கட்டி தண்ணி அடித்து கிணத்துல ஊற்றி உருவாக்குன மாமரம் தான் இது. இன்னைக்கு ஆமியால் அந்த மாங்காய் பிச்சு தின்றாலும் எங்களுக்கு ஒரு மாங்காய் துண்டு பிச்சு தின்னுக்கிறதுக்கு நிலைமெல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க, வேலி அடைச்சி வச்சு. தமது வீடுகள், கடைகள் உள்ளடங்கலாக அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் படையினர் அழித்துவிட்டே ராணுவ முகாமை இப்பகுதியில் அமைத்துக் கொண்டதாக பிரதேச மக்கள் வேதனையுடன் தெரிவித்திருந்தனர். நாங்கள் இதுக்குள்ளாம் பிறந்து வளர்ந்த நாங்கள் இனி உம்மா மௌத்தாயிட்டா, வாப்பா மௌத்தாயிட்டாரு, வாப்பா மௌத்தா இந்தியா ராணுவம் அடித்து பிரச்சனைப்பட்டா, வாப்பா மௌத்தானு. இனி உம்மா மௌத்தானது பிறகு நான் அங்கே எங்கேயுமா சீரழிஞ்சி சிறீரன் எனக்கு இருக்கிறதுக்கு இடமில்லாகி எப்படியே சரி இதை எடுத்து தருவான்னு சொல்லி எல்லா இடத்தையும் போனோம். இப்படி தான் போகிற இடத்துல எங்களை திருத்திவிரா புறவு பார்ப்போம் ஜிஎஸ்எஃப்சி கூட போனேன். நீ யாரமான எங்களோட கதையை காதலை வேங்குறமாக்கி இல்லாவ எங்களுக்கு எப்படியா சரி எங்களோட காணி வேணும். தமது நில உரித்து குறித்து அரசியல்வாதிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.